உங்க மேல எல்லா தப்பும் வச்சுக்கிட்டு நீங்க ஏன் அவங்க மேல கோச்சிக்கிறீங்க? அப்படியே உங்களுக்கு வீட்டுக்கு போக பிடிக்கலையா? ஒரு 2 நாள் இங்க இருங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க. முதல்ல காபி சாப்பிடுங்கண்ணே. அண்ணே, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு குடி இல்ல. நீங்க முதல்ல குடிய விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நீங்க சாப்பிட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இந்தாங்கண்ணே, எடுத்துக்கங்கண்ணே. அண்ணாமலை, என்னண்ணே? இன்னைக்கு நான் ஆபீஸுக்கு காஃபி நீங்க சப்ளை இனிமே இந்த காபி சப்ளை பண்ற வேலையெல்லாம் விட்டுடுங்க. நான் வரேண்ணே. நீங்க எங்க இங்க? அனாதையா இருந்த என்ன அண்ணாமலை தான்ப்பா காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தா. அந்த கோமதியும் சாந்தியும் ஏன் பெத்தம்? அந்த துரோகிங்களை தொலைச்சு தலை முழுகிட்டு செத்து தொலையலான்னு இருந்தேன். ஆண்டவனா பார்த்து அண்ணாமலையும் அன்வரையும் எனக்கு பிள்ளைங்களா கொடுத்திருக்காருப்பா. இனிமே அண்ணாமலைக்காக வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல சிவா, நான் இங்க இருக்கிற விஷயத்த அந்த ராட்சசன் கோமதி கிட்ட சொல்லிடாதப்பா. அண்ணாமலை ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ மேல இருக்கிற கோவத்தெல்லாம் விட்டுடு நல்ல சிவா. எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சியோ அண்ணாமலை மாதிரி ஒரு தங்கச்சி உனக்கு கிடைச்சிருக்கா. உலகம் 1000 சொல்லலாம் அண்ணாமலையும் அன்வரையும் பத்தி. ஆனா நான் 20 நாளா இந்த வீட்டுல இருக்கேன்ப்பா. அவங்க 2 பேருக்குள்ள தப்பான பேச்சு, தப்பான பார்வை எதுவுமே கிடையாது. நீ ஒரு அண்ணனா உன் தங்கச்சி அண்ணாமலைக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா உலகநாதனையும் அண்ணாமலையும் சேர்த்து வை. அவ உலகநாதன் பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான்ப்பா தெரியும். எனக்கு தான் தெரியும். உன்னாலதான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுப்பா. சரி, குளிச்சுட்டு சாப்பிடுவா. அம்மா, உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாம் இல்லையா? கூப்பிடுப்பா. அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திருக்கேன், தாறுமாறா பேசியிருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் அதெல்லாம் மறந்துட்டேன்ப்பா. வா சாப்பிடுவா. அன்பழகன், வாங்க தவசி. என்ன, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நல்ல சிவம் நேற்று ராத்திரிலேருந்து காணாமல் போயிட்டான். ஏன், என்னாச்சு? தமிழரசிக்கும் அவனுக்குள்ள தகராறு. ராத்திரி கோச்சிட்டு வீட்டு விட்டு போயிட்டான். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். ஒருவேளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சோ, அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இதுக்கு மேலே ஒரு இழப்பை என் குடும்பம் தாங்க முடியாது. ஏற்கனவே நம்பி இழந்துட்டோம். இப்போ இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? தவசி, பதட்டப்படாதீங்க, வாங்க. என்ன என்னாச்சு? ஏன் அண்ணன் ஒரு மாதிரியா இருக்காரு? துளசி எப்படி இருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நல்ல சிவம் காணாமல் போயிட்டாம்மா. சரி
என்னன்னா அவர் என் கூட தான் இருக்காரு. அந்த விஷயமா தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எது உன் வீட்டுல இருக்கானா? ஆமா, நேத்து சாயந்தரம் நான் கடைக்கு போயிட்டு வரும்போது அவர் ரோட்ல விழுந்து கிடந்தாரு. நல்லா குடிச்சிருந்தாரு. நான் வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சிருக்கேன். உன் பேர சொன்னாலும் எரிஞ்சு விடுவானே, எப்படி உன் வீட்டுல தங்கியிருக்கான்? பிடிக்கல பிடிக்குங்கிறது வேற. இப்ப நான் கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு பேசாம உட்கார்ந்துருக்காரு. அது கொஞ்ச நாள் போட்டோம். அவரை சமாதானப்படுத்தி அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். நலசுவம் காணும்னு தெரிஞ்ச உடனே 2 பேருக்கும் என்கிட்ட தான் சொல்லணும்னு தோணியிருக்கு. என்ன ஒத்துமை? உள்ள வாமா. அம்மா இந்த ட்ரெஸ்ல ரொம்ப நல்லா இருக்கீங்கண்ணே. இப்படி குங்குமப்பட்டோட உன்னை பார்க்கும்போது அண்ணனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சிவா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அப்புறமா உலகநாத விஷயமா என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? சந்தேகப்படுறவர்கிட்ட நான் என்னென்ன முடிவு பண்ண முடியும்? கணவன் மனைவிக்குள்ள நீயா நானான்னு பிரச்சனை வரக்கூடாதுமா. வந்துருச்சே, முடிவு என்னன்னு பார்க்கலாம். இதை கொஞ்சம் பிடி. பிடிக்க மாட்டோம். இந்த வாமா. நான் வர மாட்டேன். வாமா. நான் வர மாட்டேன். சரி, சாக்லேட் வாங்கி கொடுக்குற வரியா? நான் வர மாட்டேன். ஆட்டோக்கார் போணுமா? வா. வர மாட்டேன். அம்மா அம்மா நான் வர மாட்டேன். வா நான் வர மாட்டேன். அவளை தூக்குங்க நான் தம்பி. வர வர மாட்டேன். மாட்டா. வா நான் வர மாட்டேன். வா நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். ஆட்டோக்கார் நீ போப்பா. இரு. நான் வர மாட்டேன். நீ போப்பா. சரி சரி, உள்ள போலாம் வாங்க. நாங்க வர மாட்டோம். என்ன பிரச்சனை? பாருங்க அங்கிள், அங்க சிக்னல்ல ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சு ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டி காசே போடாம வந்துட்டாங்க. ஏன்னு கேளுங்க அங்கிள். ஐயோ, அதெல்லாம் பொய்யுமா? பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த குழந்தைய வாடகைக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த குழந்தை அவங்களோட சொந்த குழந்தை இல்ல. நம்ம அந்த குழந்தைக்கு பிச்சை போட்டவை, அது அந்த குழந்தைக்கு செய்யற துரோகம். அதெல்லாம் பொய்யுமா? அதெல்லாம் நம்பாதீங்க. இல்ல, நீங்க தான் போய் சொல்றீங்க. அங்கிள், யாராவது சாப்பாட்டுக்காக இந்த மாதிரி குழந்தைய வச்சு பிச்சை எடுப்பாங்களா? போங்க பாட்டி, நீங்க தான் போய் சொல்றீங்க. யாராவது பசிக்குது காசு போடுங்கன்னு கேட்டா எங்க அம்மா தான் சொல்லிருக்காங்க காசு போடுறதுக்கு. எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல. அண்ணாமலை அம்மா மட்டும் எங்க கூட இல்லைன்னா நாங்களும் இந்த மாதிரி தானே பிச்சை எடுத்துட்டு இருப்போம். அப்ப எங்களுக்கு நீங்க காசு போடாம வந்துருவீங்களா? அங்கிள், நம்ம போய் அந்த அம்மா கிட்ட போய் காசு போட்டு வரலாம். வாங்க அங்கிள், வாங்க வாங்க அங்கிள். 50 ரூபாய்க்கெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்களே, அப்போ 1 ரூபாய் போடுறதுக்கு என்ன நாங்க என்ன கொஞ்சம் பெட போறோம்? ஏ, அவங்க தான் தெரியாத பேசுறாங்க, சின்ன பசங்க. நீ பெரிய பொண்ணு தானே, அவங்களுக்கு சொல்லி கூட்டிட்டு வா. வாங்க உள்ள போலாம். என்ன பாட்டி சொல்றீங்க? நம்ம நல்லது செஞ்சாதான் நமக்கு நல்லது நடக்கும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. எங்க அப்பா நல்லது செஞ்சனால தானே அண்ணாமலை அம்மா எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. நேத்து கூட நாங்க போகும்போது இந்த அங்கிள் ரோட்டோர விழுந்து கிடந்தாரு. நாங்கெல்லாம் சேர்ந்து தான் இவரை கூட்டிட்டு வந்தோம். அங்கேவா விட்டுட்டு வந்துட்டோம். அம்மா கூட இவரை அண்ணன் சொன்னாங்கல்ல. பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாதுமா. அப்புறம் அண்ணாமலை வந்து நான் சொல்லிடுவேன். உள்ள வாங்க எல்லாரும். என்ன நல்ல சிவ சார், குழந்தைங்களோட ஐக்கியமாயிட்டீங்களா? பார்த்து சார், பொல்லாத பசங்க. சார், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேயே நான் ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்துருக்கேன். நல்ல சம்பளம். நாளையிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்காக நாங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். சைஸ் முன்ன பண்ணி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
சார் உங்களை பற்றி அண்ணாமலை என்கிட்ட பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஊரில் உங்கள் தங்கச்சி யாராவது ஏறெடுத்து பார்த்தாங்கன்னா கோவப்படுவீங்களாமே, அடிச்சிடுவீங்களாமே?